கடந்த 22 நாட்களா காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க 120 சட்டமன்றத்துக்கு மேல போய் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேட்டு இப்போ உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு நம்முடைய அம்பத்தூர் தொகுதிக்கு வருகை தந்திருக்கிறேன். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில நவீன வசதிகளுடன் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்குன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம். சுமார் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு பகுதிகளில் சாலைகள் போடப்பட்டிருக்கு. மாதலாங்குப்பம் சாலையில உள்ள ஏரியில படகு சவாரி முகாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். 565 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மழைநீர் கால்வாய், ஒரு புதிய ஃபுட்பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், மகளிருக்கான தனி ஜிம், திருத்தணி ரேணிகுண்டா சாலையில புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி, அம்பத்தூர் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கின்ற பணி, சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாடிக்குப்பம் ரயில் நகர் மேம்பாலம் அமைக்கின்ற பணி, 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வெங்கடாபுரத்துல முதல்வர் படைப்பகம் அமைக்கின்ற பணி, இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு முடிச்சிட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அம்பத்தூர்ல உதயசூரிய சின்னத்துக்கு சகோதரி பூர்ணிமா உங்களுக்கு வாக்களிங்கன்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். போட்டோன்னு போட்டோல இருங்க, போட்டோலாம் கிடையாது, போட்டோ தொலைச்சிட்டேன். நாம முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் அந்த முரட்டு அடிமை? இப்பவும் பாருங்க, எல்லாம் நான் சொல்ல, நீதான் சொல்றீங்க, எல்லாம் இதெல்லாம் என் கணக்குல எழுதிருவாங்க. அது மட்டும் தான் சொன்னேன். மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்ல, மக்கள் சொன்னாங்க. அதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அனுபவமே இல்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி பதவிக்காக போய் யார் காலில் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். யாருக்கிட்டையும், குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். இதுதான் பெரிய கேஸ் ஆயிடுச்சு. இந்த போட்டோ நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம் இந்த போட்டோ. பாருங்க, எனக்கு இந்த போட்டோக்கு சம்மதம் கிடையாது. சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் நுழைய விடக்கூடாது. எப்படி போன முறை சென்னை முழுக்க திமுகவோட கோட்டைங்கிறது நிரூபிச்சமோ, எப்படி போன முறை அம்பத்தூர் தொகுதி திமுகவோட கோட்டை நிரூபிச்சமோ, அதே மாதிரி இந்த முறை மீண்டும் நிரூபிச்சு காட்டணும், செஞ்சு காட்டுவோமா?